ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, தாளிக்கிற பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரியட்டும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை, 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், டர்மரிக்கு, சில்லி பவுடர், அவ்வளோதாங்க. இது ஒரு கலரிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடும். இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு எக்கை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எதுவும் போட வேண்டாம். இப்போது ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை தொக்கில் போட்டு நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தொக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி பாயில்டு எக் தான் வேணும்னாங்க. ஆனால் நமக்கு இப்படி சாப்பிட்ணுன்னு தோணும் போது சாப்பிட்றணும்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.